ஹலோ கைஸ், நம்ம கார்த்திக் கதையில மார்ச் 28 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத தான் இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ என்னன்னு தெரியல, வியூஸ் அதிகமா போக மாட்டேங்குது. ஸோ நீங்க லைக் பண்ணி பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க. சரி வாங்க, என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்ப்போம். நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா, நேரா எல்லாரும் சொன்னதோட அவங்க ஒய்ஃப் கிட்ட போய் பேசுறாரு. நேரா ஒய்ஃபோட கண்ணத்தை பிடிச்சு, இங்க பாரு, எதுக்காக இப்படி கண்ணை மூடாம இருக்கிற, நீ கண்ணை மூடுனாதான் உனக்கு நல்லபடியா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியும் அப்படின்னு டாக்டர் சொல்றாங்க. அவங்க எல்லாரும் சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீ சீக்கிரம் வந்து கண்ணை மூடு அப்படின்ட்டு அவர் பேசுறாரு. ஆனா நம்ம ஹீரோயின் எந்த விதத்துலயும் ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. என்னடா இது, கண்ணை மூடாம இவ இப்படியே இருக்காளே, என்ன ஆக போகுது அப்படின்னு நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. அப்ப வந்துட்டு நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நீ என்ன சொன்ன, இன்னும் கொஞ்ச நாள்ல வீட்டுல உள்ள பிரச்சனை எல்லாமே முடிஞ்சதோட நம்ம ரெண்டு பேருமே ஒரே வீட்டுல சந்தோஷமா வாழணும் அப்படின்னு நீ ரொம்ப ஆசைப்பட்ட. என் கைய பிடிச்சுக்கிட்டு நிறைய இடத்த சுத்தி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்ட. இதே மாதிரி பல கனவுகளோட நீ இருக்கிற. என்னட்ட அந்த கனவுகள் எல்லாத்தையுமே சொன்னா உனக்காக எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வச்சிருக்கேன். திடீர்னு என்னை ஏமாத்திராத அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்து சொல்றாரு. அப்ப நம்ம ஹீரோயினுக்கு நிறைய நினைவுகள் வருது. அது எப்படின்னா ரிவர்ஸ்ல வருது. இது வரைக்கும் நடந்தது எல்லாமே ரிவர்ஸா போயிட்டு கடைசியில நம்ம ஹீரோ கழுத்துல தாலி கட்டினாரு பாருங்க, பாத்தீங்களா, அதோட நிக்குது. எனக்கு என்னமோ நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க அப்படின்னு தோணுது. நம்ம ஹீரோயினுக்கு அது எல்லாம் ஞாபகம் வந்ததோட கண்ணை மூடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வந்துட்டு இதை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாரு. அப்பாடா, எப்படியோ ரேவதி கண்ணை மூடிட்டா, டாக்டரை போய் கூட்டிட்டு வரோம் அப்படின்னு ஹீரோ நேரா டாக்டர்கிட்ட போறாங்க. டாக்டர் கிட்ட இது மாதிரி ரேவதி கண்ணு மூடிட்டா, வந்து பாருங்களேன் அப்படின்னு சொல்ல, டாக்டரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருந்து வராங்க. வந்துட்டே நேரா ஹீரோயினை பாக்குறாங்க. பார்த்ததும் ஹீரோயின் கண்ணை மூடி இருக்கிறத பார்த்துட்டு அப்பதான் டாக்டர்ஸுக்கும் நிம்மதியாகுது. இந்த பொண்ணு வந்துட்டு கண்ணை மூடிட்டா, ஸோ இதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரி அப்படின்ட்டு வெளியில வராங்க. டாக்டர் வெளியில வந்துட்டு, இங்க பாருங்க மேடம், இதுக்கப்புறம் உங்க பொண்ணுக்கு எந்த விதத்துலயும் பிரச்சனை இல்லை, அவங்க நல்லபடியா வந்து கண்ணை மூடிட்டாங்க, இனிமே வந்து ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலாம். இருந்தாலும் அவங்க கண்ணை மூடுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆனதுனால ட்ரீட்மெண்ட்ல கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் 50% தான் வாய்ப்பு இருக்கு. எதுக்கும் நீங்க வந்து கடவுளை வேண்டிக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல இருந்து போறாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. அப்போ நம்ம மயிலு சொல்றாரு, பாத்தீங்களா அத்தை, அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு பாசத்தோடையும் நேசத்தோடயும் இருக்காங்க அப்படிங்கிறத பாத்தீங்களா. நம்ம எல்லாருமே போயிட்டு ரேவதியோட பேசணும், ஆனா ரேவதி எந்த வகையிலயுமே ரெஸ்பாண்ட் பண்ணவே இல்லை. ஆனா மாப்பிள்ளை போய் பேசினதோட ரேவதி வந்துட்டு கண்ண மூடி இருக்கா. அவளுக்கு கான்சியஸ் வந்து, சோ இதுல இருந்தே தெரியலையா எந்த அளவுக்கு அவ காதலோட இருக்கிறா அப்படின்னு. தயவு செஞ்சு ரெண்டு பேரையும் பிரிக்காதீங்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு மயிலு சொல்றாரு. அப்ப ராஜா சொல்றாரு, ஆமா ஈஸ்வரி, அவங்க ரெண்டு பேருமே தயவு செஞ்சு பிரிக்காத, இன்னையோட அந்த எண்ணத்தை மாத்து. ரேவதி மாப்பிள்ள கூட இருந்தா மட்டும்தான் சந்தோஷமா வாழுவா. மாப்பிள்ள மட்டும்தான் ரேவதிய பத்திரமா பாத்துப்பாரு. அவரை தவிர வேற யாரும் ரேவதிய பத்திரமா பாத்துக்க முடியாது. இங்க பாரு ஈஸ்வரி, உன்னோட எண்ணம் எல்லாத்தையுமே தயவு செஞ்சு மாத்திக்கோ ஈஸ்வரி அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி வந்துட்டு எதுவுமே பேசாம அப்படியே நிக்கிறாங்க. அப்போ வில்லி மனசுக்குள்ள நினைக்கிறாங்க, எப்படியும் அவ மறுபடியும் வரதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்ட்டு அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டாக்டர்ஸ் 3 பேரும் பேசிக்கிறாங்க. அதுல ஒருத்தவங்க சொல்றாங்க, இங்க பாருங்க, அவங்க என்னதான் கண்ண மூடினாலும் அவங்க வந்து ரொம்ப நேரம் கழிச்சு கண்ண மூடி இருக்காங்க. இதனால ட்ரீட்மெண்ட்ல நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ எதுக்கும் நம்ம வந்து அவங்க குடும்பத்துக்கிட்ட இதை பத்தி இன்ஃபார்ம் பண்ணிடணும். அதுக்கு நர்ஸ் சொல்றாங்க, ஆமா மேடம். அப்ப டாக்டர் வெளியில வந்துட்டு நேரா அவங்க எல்லாரையும் பார்த்து, இங்க பாருங்க, இது மாதிரி இன்னும் கொஞ்ச நேரத்துல ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க போறோம். ஸோ முக்கியமான விஷயத்த சொல்றதுக்காக தான் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு. அப்ப ராஜாக்கு சொல்றாங்க, சொல்லுங்க டாக்டர், அவங்க தான் கண்ணை மூடிட்டாங்களே, ஸோ அதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்றதுல எந்தவித பிரச்சனையும் இல்லைன்னு நீங்க சொன்னீங்களே. அப்ப டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க சார், அவங்க என்னதான் கண்ணை மூடினாலும் அவங்களுக்கு தலையில அடிபட்டிருக்கு, அதனால கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கஷ்டமா தான் இருக்கும். ஒரு 50% தான் சான்சஸ் இருக்கு, 50% வந்துட்டு எங்க கையில இல்லை அப்படின்னு. இது கேட்டதும் அவங்க உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, டாக்டர் எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, தயவு செஞ்சு என் பொண்ணை எப்படியாவது காப்பாத்துங்க. அப்ப டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க மேடம்,
எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம். காசு பத்தி எல்லாம் பிரச்சனை இல்ல. நாங்க கொடுக்குற ட்ரீட்மெண்ட் தான் முக்கியம். காசு எவ்வளவு நாளும் செலவு பண்ணலாம், இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்கான ட்ரீட்மெண்ட் செய்யணும்ல மேடம். ஸோ எங்களால முடிஞ்ச எஃபோர்ட் போட்டு தான் நாங்க இந்த விஷயத்த சொல்றோம். இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க டாக்டர், வேற ஏதாவது பெரிய டாக்டரை வர சொல்லணுமா? என்ன வேணாலும் சொல்லுங்க, எத்தனை கோடி செலவானாலும் பரவாயில்ல, நான் அழைச்சிட்டு வரேன். அப்ப டாக்டர் சொல்றாங்க, இல்ல சார், காசை பத்தின பிரச்சனை இல்லை சார். இது மாதிரி அவங்களுக்கு பண்ண வேண்டிய ட்ரீட்மெண்ட் தான் சார் ரொம்ப முக்கியம். இருந்தாலும் நாங்க சொல்ல வேண்டியதை சொல்லிட்டோம். ஸோ இதுல சைன் மட்டும் போட்டு கொடுத்துருங்க. அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் யாரு அப்படின்னு சொல்ல ஹீரோ அந்த பேப்பரை வாங்கி கையெழுத்து போட்டு கொடுக்குறாரு. இதை பார்த்துட்டு மயிலெல்லாம் ரொம்ப கவலைப்படுறாங்க. அப்ப மயில சொல்றாங்க, டாக்டர், உங்களை நம்பிதான் டாக்டர் நாங்க இங்க வந்திருக்கோம். தயவு செஞ்சு இங்க ரேவதி எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க. அப்ப டாக்டர் சொல்றாங்க, இங்க பாருங்க சார், எங்களால முடிஞ்ச அளவுக்கு நாங்க ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல நாங்க ஸ்டார்ட் பண்றோம். எல்லாரும் அந்த கடவுள் மேல பாரத்தை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல போறாங்க. இத பார்த்துட்டு நம்ம ஹீரோவுக்கு ரொம்பவே கவலையா இருக்கு. மயில சொல்றாரு, சகல என்ன சகல இப்படி ஆகிருச்சு, உங்க கல்யாண நாள் அன்னைக்கா இப்படி ஆகணும் அப்படின்னு. அப்ப நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப கவலையா இருக்கு. ஹீரோ அந்த இடத்துல போறாரு. வெளியில ஒரு சாமி சிலை இருக்கு. அந்த சாமி சிலைகிட்ட போய் நிக்கிறாரு. இன்னொரு பக்கம் ஈஸ்வரி எல்லாரும் பேசிக்கிறாங்க. வில்லி சொல்றாங்க, அக்கா நல்லா யோசிச்சு பாருக்கா, இப்படி எல்லாம் நடந்ததுக்கு யாரு காரணம் அப்படின்னு. இது எல்லாத்துக்குமே அந்த டிரைவர் பையதான்க்கா காரணம். அவன் மட்டும் அவன் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்திருந்தான்னா இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்திருக்குமா? அந்த பரமேஸ்வரியோட பேச்சு கேட்டுக்கிட்டு இங்க நம்ம பொண்ணை கல்யாணம் பண்ணி நம்ம பொண்ணை மயக்கி கடைசியில அந்த ரேவதி அவனுக்காக பைக் வாங்க போன இடத்துலதான் இப்படி ஆகிட்டு. அவ பாட்டுக்கு வீட்டுல இருந்தா இப்படி ஒரு பிரச்சனை வருமா? எல்லாமே எனக்கு என்னமோ அந்த பரமேஸ்வரி நம்ம குடும்பம் நல்லாவே இருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு தோணுதுக்கா. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு சந்திரா, இப்போதைக்கு இது எல்லாம் பேசுற நிலைமையில நான் இல்ல. இங்க என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். சோ கொஞ்சம் அமைதியா இருடி. என்னதான் இருந்தாலும் ரேவதி நல்லபடியா கண்முழிச்சு வந்த பிறகு நம்ம இத பத்தி பேசிக்கலாம். அவன் இந்த வீட்டுல இருக்கணுமா இல்ல வேண்டாமா அப்படிங்கறத பத்தி நம்ம அப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் டாக்டர்ஸ் உள்ளார போயிட்டு நம்ம ரேவதிக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ரோகிணி நேரா மயிலு கிட்ட, என்னங்க, இது எல்லாத்துக்குமே காரணம் நான் தாங்க. ரேவதி கார்த்திக் பைக் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா. நான் இதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னு தெரியாம நான் பாட்டுங்க அவளை தனியா அனுப்பிட்டேன். தனியா அனுப்புனது என் மேல ரொம்ப பெரிய தப்புங்க. எனக்கு நினைச்சு பார்த்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல மயிலு சொல்றாரு, ரோகு, இது உன் மேல மிஸ்டேக் இல்ல ரோகு. ரேவதிக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடந்ததுக்கு வேற எவனோ ஒருத்தன் காரணமா இருக்கான். அவன் யாரு அப்படிங்கிறத சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. இது கேட்டதும் நம்ம ரோகு சொல்றாங்க, ஆமாங்க, நம்ம ரேவதியை எப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்கியிருக்கான், அவனை விடக்கூடாது அப்படின்ட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வெளியில ஒரு சாமி சிலை இருக்கு. அந்த சிலைகிட்ட போய் நிக்கிறாரு. நின்னுட்டு சிலைய பார்த்து கண் கலங்குறாரு. கண் கலங்கி கை எடுத்து கும்பிட்டு, ஏன் எனக்கு மட்டும் அடுத்தடுத்து இப்படி ஒரு பிரச்சனைகள் நடந்துகிட்டே இருக்கு? ரேவதி என் மேல எந்த அளவுக்கு பாசத்தோட இருக்கா அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல. அவளுக்கு என் கூட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஆசை. ஆனா ஏன் அவளுக்கு மட்டும் அடுத்தடுத்து இப்படி பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு? நீங்க தான் எப்படியாவது அவளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா கண்முழிக்க வைக்கணும். டாக்டர் சொல்றது எல்லாம் கேட்டா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அப்படி எந்த பிரச்சனையும் அவளுக்கு நடக்க கூடாது. அவள் நல்லபடியா கண்முழிக்கணும் அப்படின்ட்டு ஹீரோ சாமியாக்கா எடுத்து கும்பிடுறாரு. அதுக்கப்புறமா அந்த இடத்துக்கு நம்ம மயில் வராரு. மயில் ஹீரோ கிட்ட, சகல, உங்களுக்கு எந்த வகையில எனக்கு ஆறுதல் சொல்றது அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியவே இல்லை சகல, என்னை மன்னிச்சிருங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இந்த மாதிரி இப்படி எல்லாம் நடக்கும் அப்படின்னு நானுமே எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ட்டு. அதுக்கு அவர் சொல்றாரு, சகல, நீங்க கவலைப்படாதீங்க சகல, ரேவதியை நல்லபடியா கண்முழிச்சு வருவா. அவ கண்முழிச்சு வந்ததோட நம்ம எல்லாருமே பழையபடி ஒரே வீட்டுல ரொம்ப சந்தோஷமா இருக்க போறோம். ரேவதி முன்னாடி விட இப்ப உங்க மேல ரொம்ப பாசமா இருப்பா. நீங்க இனிமே ரேவதியை பத்திரமா பாத்துக்கலாம். இப்ப மட்டும் ரேவதி நல்லபடியா கண்முழிச்சு வந்துருவா அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, டாக்டர்ஸ் எல்லாருமே சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. மயிலு சொல்றாரு, சகல, டாக்டர் கண்டிப்பா நல்லபடியா ரேவதியை கொண்டுட்டு வந்துருவாங்க. நீங்க தைரியமா இருங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, சரி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு நிக்கிறாங்க. அப்போ ஈஸ்வரி அந்த இடத்துக்கு வராங்க. நேரா ஹீரோவை பாக்குறாங்க. பார்த்ததும் நேரா ஹீரோ கிட்ட, ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்னு சொல்ல,
அப்ப ஹீரோ சொல்றாரு, சொல்லுங்க அத்தை அப்படின்னு. ஈஸ்வரி சொல்றாங்க, பாத்தியா உன்னால என் பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்துன்னு பாத்தியா? இதனாலதான் சொன்னேன், உன் குடும்பத்துக்கும் என் குடும்பத்துக்கும் கொஞ்சம் கூட செட்டே ஆகாது அப்படின்னு சொன்னேன். ஆனா நீ கொஞ்சமாவது கேட்டியா? இப்போ என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமைக்கு நீ காரணமாகிட்ட. அப்ப மயிலு சொல்றாரு, அத்தை நீங்க ரொம்ப பெரிய அபாண்டமான பழிய சகல மேல போடுறீங்க. அவர் என்ன தப்பு பண்ணாரு? இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னு அவருக்கு தெரியாது. இன்ஃபேக்ட் ரேவதி அன்னைக்கு வீட்டை விட்டு வெளில போக கூடாது அப்படின்னு கூட சொன்னாரு. ஆனா ரேவதி தான் சொன்ன பேச்சு கேட்காம வீட்டை விட்டு வெளியில போனா. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, எதுக்காக வெளியில போனா? இவனுக்கு பைக் வாங்கணும் அப்படின்னு நினைச்சுதானே வெளியில போனா. அப்படி அவன் நினைக்காம இருந்திருந்தா அவ்வளவு பெரிய பிரச்சனை வந்திருக்குமா? இதுக்குதான் 2 பேருக்கும் விவாகரத்துக்கான ஏற்பாடு பண்ணேன். 2 பேரும் பிரிஞ்சிருந்தா இவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்குமா? என் பொண்ணு நிம்மதியா இருந்திருப்பா. ஆனா நீ என் பொண்ணோட இந்த இன்னசென்ஸை பயன்படுத்தி மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துட்டு என் பொண்ணுக்கு இப்படி ஒரு நிலைமைய ஆளாக்கிட்ட. அப்போ நம்ம மயில சொல்றாரு, அத்தை நீங்க ரொம்ப பெரிய பழிய சகல மேல போடுறீங்க. அவரு ரொம்ப பாவம். அவரெல்லாம் இப்படி யோசிக்கிற ஆளே கிடையாது. நீங்க பண்றது ரொம்ப மோசம். இங்க பாருங்க அத்தை, சித்தி பேச்சு சின்னத்தையோட பேச்சு கேட்டுக்கிட்டு தானே நீங்க இப்படி பேசுறீங்க. சின்னத்தை என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா? இப்ப ரேவதிக்கு இப்படி ஒரு ஆபத்துக்கு வந்ததுக்கு கூட எனக்கு என்னமோ அவங்க மேலதான் சந்தேகமா இருக்கு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, போடு நிப்பாட்டுங்க. ஏன் தங்கச்சி மேல இனிமே பழி போடுற வேலை வச்சுக்காருங்க. என் தங்கச்சி எல்லாம் அப்படி பண்ற ஆளும் கிடையாது அப்படின்ட்டு நம்ம ஈஸ்வரி பேசுறாங்க. அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாருங்க உங்களுக்கு வந்துட்டு என் மேல தானே சந்தேகமா இருக்கு. என்னாலதான் ரேவதிக்கு அப்படி ஒரு ஆபத்து வந்திருக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. என்னால இனிமே ரேவதிக்கு எந்த வகையிலயும் ஆபத்து வராது. ரேவதியை நல்லபடியா கண்முழிச்சு வந்ததோட நான் இந்த வீட்டை விட்டு போயிடுறேன். ரேவதிக்கு எந்த வகையிலையும் நான் தொந்தரவு கொடுக்க மாட்டேன். இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, அப்படி போடு. இதைதான் நான் எதிர்பார்த்தேன். உன்னாலதான் இந்த வீட்டுல அடுத்தடுத்து பிரச்சனை. நீ இந்த வீட்டை விட்டு போயிட்டாலே வீட்டுல உள்ள எல்லாருமே நிம்மதியா இருப்போம் அப்படின்னு ஈஸ்வரி பேசுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ ரொம்ப சோகமா அந்த இடத்துல நிக்கிறாரு. மயிலு நேரா அவங்க அத்தைய பார்த்து, அத்தை நம்ம குடும்பத்துல நடக்க பல பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்த்து வச்சவர சகல. உங்களுக்கே தெரியும், கோவில் கும்பாபிஷேகத்துல கலசம் காணாம போனது, உங்க மேல திருட்டு பழி விழுந்தது, எல்லாத்துல இருந்தும் சகல நம்மளை காப்பாத்தி இருக்காங்க. அவர் மட்டும் இல்லைன்னா நம்ம குடும்பம் என்ன ஆகும் அப்படின்னு என்னால கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. இங்க பாருங்கத்த, அவங்க சொல்றது எதையும் நம்பாதீங்க. மாப்பிள்ளையால நம்ம குடும்பத்துல எந்த வித பிரச்சனையும் இல்ல. அவரால நம்ம எல்லாருமே நிம்மதியாதான் இருக்கோம். நீங்க தான் தேவையில்லாம தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, போது நிப்பாட்டுங்க. உங்க பேச்ச இதுக்கப்புறமும் நான் கேட்கறதுக்கு தயாரா இல்ல அப்படின்ட்டு நேரா ஈஸ்வரி ஹீரோவை பார்த்து, இங்க பாரு, உன்னோட பொட்டி பறிக்க எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கிட்டு தயாரா இரு. என் பொண்ணு நல்லபடியா கண்முழிச்சத்தோட அவ கண்ணுல படாம இந்த வீட்டை விட்டு போறதுக்கான வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி அந்த இடத்துல இருந்து போறாங்க. இத பார்த்துட்டு மயிலு ஹீரோ பார்த்து, சகல அத்தை இப்ப குழப்பத்துல இருக்காங்க. அந்த குழப்பத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதுக்கு சின்னத்தை தான் காரணம். நீங்க அத்தை சொல்றதையெல்லாம் பெருசா எடுத்துக்காதீங்க அப்படின்னு. அப்ப ஹீரோவும் சரி அப்படின்னு சொல்றாரு. அண்ட் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றதுதான் எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ மறக்காம லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்க. அண்ட் நம்ம கிட்ட ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் எல்லாமே அவைலபிளா இருக்கு. இந்த ஹேர் கிளிப்ஸ் அண்ட் அக்சசரிஸ் எல்லாமே 5 rupees, 10 rupees, 50 rupees வரைக்கும் ஆஃபர்ல இருக்கு. ஸோ கிளியரன்ஸ் சேல் கூட நடந்துகிட்டு இருக்கு. இந்த கிளியரன்ஸ் சேல்ல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நீங்க 20 rupeesக்கு வாங்குற கிளிப்ஸ் எல்லாமே ஜஸ்ட் 10 ரூபாய்க்கும், 20 ரூபாய்க்கு, 30 ரூபாய்க்கு கிடைக்கக்கூடிய பெரிய கிளிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு 15 ரூபாய் வரைக்கும் கிடைக்கும். ஸோ இந்த கிளியரன்ஸ் சேலை நீங்க பயன்படுத்திக்கோங்க. ஸோ எப்படி ஆர்டர் பண்றது அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நீங்க கமெண்ட்ல ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா இதை எப்படி பை பண்றது அப்படிங்கறத பத்தி நான் உங்ககிட்ட கைட் பண்ணுவேன். ஸோ இதே மாதிரி இன்னுமே அப்டேட்ஸோட நம்ம சேனலை அடுத்து பார்ப்போம். ஸோ என்னன்னே தெரியல, வியூஸ் நிறைய போகவே மாட்டேங்குது. நீங்க லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனா இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.